முதல் வருஷம் 1 கோடி ரூபாய் லாஸ். மாதம்பட்டி அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷம் அதோட உழைப்பு இருக்கு. எங்க தாத்தாவோட பிசினஸ் வந்து மோர் விற்கிறது. அவருக்கு 10 வயசு இருக்கிறப்போ எங்க தாத்தா தவறிடுறாங்க. எங்க அப்பா கூட மொத்தம் வந்து 7 பேர் அவர் கூட பிறந்தவங்க. எங்க பாட்டினால எல்லாரையும் நல்லபடியா வளர்த்த முடியல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, எங்க அப்பாவுக்கு 15 வயசு இருக்கிறப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எங்க அப்பாவை வந்து வீட்டு வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க ஒரு எடுப்புடி வேலை செஞ்சு சமையலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட 20வது வயசில் ஹோட்டல் காமத் அப்படின்னு பெங்களூரில் இருக்குது, அங்கே போய் ஹோட்டலில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சமையல் மாஸ்டர் ஆகி சொந்தமாக ஒரு சின்ன மெஸ் வச்சு சில காரணங்களால் அதை சரியாக நடத்த முடியாமல் திரும்ப அவர் வந்து கோயம்புத்தூருக்கே வந்து விவசாயம் பண்ணுறாரு. அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் லேத் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாரு. வண்டியில் காய்கறி விற்கிறாரு. ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம கையில் சமையல் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் இருக்குது, ஏன் நம்ம அதையே செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது தான் 1983ல் லக்ஷ்மி கேட்ரிங் சர்வீஸ். எங்கள் அப்பாவோட சமையலை வந்து பயங்கரமாக பாராட்டுவாங்க. ஆனால் அந்த சமையல்காரன் அப்படிங்கிறத வந்து ஒரு லோ ப்ரொஃபைலாக ட்ரீட் பண்ணுறதை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த சமையல் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை அதை வந்து மாற்றணும். அதுவும் ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ் தான். ஒரு டாக்டர் இன்ஜினியருக்கு இருக்கிற ஒரு மரியாதையும் ஏன் ஒரு சமையல்காரன் சமையலுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வி தான் என்னை வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் மோட வச்சிருக்கு. என் அப்பா பிஸ்னஸ்க்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என் அப்பாவுக்கு வந்து நீ வந்து சமையலுக்கு வேண்டாம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில், நீ வந்து ஒரு என்ஜினியர் இல்லை டாக்டர் ஆகணும்னு தான் அவரோட ஆசை. ஆனால் 2022ல் என் அப்பாவே வந்து என்னை வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு இன்வைட் பண்ணார். அது வரைக்கும் எனக்கு ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ்க்கு வேண்டாம், ஃபேமிலி பிஸ்னஸ் வேண்டான்னு அப்பா சொல்லி சொல்லி என்னை வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு தான் வந்து என்னை வந்து லீட் பண்ணாங்க. பட் என்னைக்கு ஒரு தொழிலை நிர்வகிக்கிறோன்னு முடிவு பண்ணுறோமோ அன்னைக்கு அந்த தொழிலையோட அடிப்படையெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1 இயர் கேட்ரிங் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஹோட்டல் அலங்கார் கிராண்டேன்னு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு 6 மாதம் முதல் மாதம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் 1 மந்த் வேலை செஞ்சேன். அதுக்கு அடுத்தது கிச்சனில் டெய்லியும் ஒரு மூட்டை வெங்காயம் உரிக்கணும், கிச்சன் டைலெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெசிபீஸ்னா என்னன்னு கற்றுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 6 மாதம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு என் அப்பா கிட்ட அவரோட ரெசிபீஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்களோட ஷெஃப் கிட்ட ரெசிபீஸை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ சமையல்னா என்னங்கிற அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 22 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மெனுவை ஏன் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் வீட்டு கல்யாணத்தில் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த மெனுவை ரீடிசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மெனுவை எங்களோட வீட்டு கல்யாணத்தில் ஒரு சாதாரண மனுஷன் வீட்டு கல்யாணத்தில் என்ஜாய் பண்ணுறப்போ அவ்வளோ பேர் அவ்வளோ வந்து சந்தோஷமாக அதை வந்து ரிசீவ் பண்ணாங்க.